ஈரோடு மாவட்டம் பவானி அருகே சேலம் ரவுடி ஜான் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் மேகநாதன் வழங்கி கேட்கலாம். மேகநாதன், எப்படி அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், எந்த இடத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், இந்த சம்பவம் தொடர்பான முதல் கட்ட விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்கிறது, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சேலம் மாவட்டம் கிச்சிபாளையம் பகுதியை சேர்ந்த சாமிதாஸ் என்பவருடைய மகன் ஜான் சாணக்கியா. இவர் பிரபல ரவுடி. இவர் மீது பார்த்தோம்னால் 2 கொலை வழக்குகள் உட்பட 14 வழக்குகள் சேலம் மாவட்டத்துக்கு உட்பட்ட பல்வேறு காவல் நிலையங்கள் உள்ளது. இந்த பார்த்தோம்னால் இன்று காலை தனது மனைவியான சரண்யா BA LLB இவர் வழக்கறிஞராக உள்ளார். இவருடன் சரண்யாவின் வீடு திருப்பூரில் உள்ளது. அதாவது திருப்பூர் மாவட்டத்திற்கு தங்களுடைய சொந்த காரில் சேலத்திலிருந்து புறப்பட்டு காரில் மனைவி சரண்யா காரை ஓட்டி செல்லும் போது இவர் இடதுபுறமாக அமர்ந்து கொண்டு சென்று கொண்டிருந்தார். இந்த நிலையில் இவர்களை சேலத்திலிருந்து பின்தொடர்ந்த 5 பேர் கொண்ட ஒரு கும்பல் காரை பின்தொடர்ந்து சேலத்திலிருந்து துரத்தி வந்துள்ளனர். இதில் பார்த்தோம்னா ஈரோடு மாவட்ட பவானி அருகே உள்ள சித்தோடு காவல் நிலைய எல்லைப் பகுதியாக உள்ள நசீனூர் அப்பத்தா கோவில் பிரிவு தாண்டி அடுத்த சந்திப்பு சாலையில் காரை முன்னால் சென்று கொண்டிருந்த பிரபல ரவுடியின் காரில் பின்பக்கமாக ரெட் டாக்ஸி தனியார் ஒப்பந்த வாகனத்தில் வந்துள்ளனர். அந்த காரை மோதி பயங்கரமாக மோதி விபத்து ஏற்படுத்தியுள்ளனர். இதில் நிலை குலைந்த காரானது நொறுங்கியது. இதில் காரை விட்டு மலமளவென இறங்கி வந்த அந்த 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் காரின் பின்னால் காரோட முன்னிருக்கில் இடதுபுறம் அமர்ந்திருந்த பிரபல ரவுடி ஜானகியாவை கொடூரமாக வெட்டி படுகொலை செய்தனர். இதில் சம்பவ இடத்திலேயே ஜானகியா பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மேலும் இந்த கொலை செய்த மர்ம கும்பல் காரை அங்கிருந்து அவர்கள் வந்த காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சுமார் ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் சித்தோடு பிரபலமாக உள்ள துணிக்கடை நிறுவனமான அந்த டெக்ஸ்வேலி அருகே உள்ள கங்காபுரம் பகுதியில் ஒரு சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் கொண்டு காரை விட்டுவிட்டு அங்கிருந்து காரில் 5 பேரும் தப்பி ஓடியுள்ளனர். இதில் கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த உதவி கேட்டு கங்காபுரம் டெக்ஸ்வேலி பகுதியில் நடந்து போய் சென்று கொண்டிருந்தார். இதனை அடுத்து அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் சந்தேகப்பட்டு கையில் ரத்த காயம் இருந்ததை கண்டு அவருக்கு உதவும் என்று அவரை சுற்றி வளைத்து பிடித்த நிலையில் இவர் கொலை குற்றவாளி என்பது தெரிய வந்ததை அடுத்து உடனடியாக சித்தோடு போலீசாருக்கு தகவல் கொடுத்த நிலையில் சம்பவ இடத்திற்கு சித்தோடு போலீசார் அவரை கையும் களமாக பிடித்தனர். இதில் முதற்கட்ட விசாரணையில் பார்த்தோம்னால் அவர் கார்த்திகேயன் என்பதும் அவர் இதில் முதல் குற்றவாளியாக இருக்கக்கூடும் என்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 4 பேர் 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 4ஆவதாக ஒருவர், மொத்தமாக 5 பேரில் 4ஆவதாக ஒருவர் பெருந்துறை பகுதியில் என்கவுண்டர் செய்யப்பட்டு சுட்டுப்பிடிக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் போலீஸ் தரப்பிலிருந்து வெளியாகியுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மேகநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.